Hallelujah. I want a loud hallelujah from everyone. எல்லாரிடத்திலும் ஒரு சத்தமான ஒரு ஹalleluya வேண்டும். Hallelujah. So God has given me this opportunity to speak to you today. தேவன் இந்த காலை நேரத்திலே உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். I woke up at I think 10 o'clock in the night yesterday. நேற்று நான் காலையிலே 10 மணிக்கு எழுந்தேன். நைட் இரவு 10 மணிக்கு எழுந்தேன். And I prepared the sermon till 4 in the morning. காலையில் 4 மணி வரைக்கும் நான் இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தம் செய்தேன். I slept for 2 hours and I came here for worshiping God. நான் 2 மணி நேரங்கள் தூங்கிவிட்டு இப்பொழுது இங்கே வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறேன். I got a confirmation before I even got here. நான் இங்கே வருகிறதுக்கு முன்பதாக ஒரு உறுதிப்படுத்துதலை தேவன் எனக்கு கொடுத்தார். Sister who came and spoke today, she gave a testimony. Her name is Shiny, right? ஷைனி ஜெரால்ட் அவர்கள் முன்பதாக வந்து ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள் அல்லவா? She thanked God. அவள் தேவனுக்கு நன்றி கூறினாள். And I have 4 situations here that I'm going to talk about. இன்றைக்கு 4 விதமான சூழ்நிலைகள் நான் தேவனை பற்றி அறிவிக்கிறதுக்காக இருக்கின்றது. Those 4 situations she already thanked God for. நான் எந்த 4 காரியங்களை உங்களிடத்தில் கர்த்தர் என்னிடத்தில் பேச சொன்னாரோ அந்த காரியங்களை ஏற்கனவே அந்த மகள் சொல்லிவிட்டாள். Hallelujah. So the topic of today's sermon is a heart of gratitude. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஒரு நன்றியுள்ள இதயம். Hallelujah. Hallelujah. So I have these 4 situations that each and every one of us will go through in life. நாம் அனைவரும் ஒவ்வொருவருமே நாம் கடந்து வரக்கூடிய 4 விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு. And these 4 situations will happen in everyone's life. இந்த விதமான 4 சூழ்நிலைகளுமே ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலுமே அது நடந்து வருகிறது. The first one is முதலாவதாக good times and success. நல்ல நேரங்களும் வெற்றிகளும். The second one is இரண்டாவதாக regular days. எப்போ Normal days. சாதாரணமாக இயல்பாகவே நடக்கின்றதான காரியங்கள். The third one is when we have to be grateful when people are helping us. மூன்றாவதாக எப்பொழுதெல்லாம் மக்கள் நமக்கு உதவுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And the fourth one is being grateful when we come across hardships and suffering. நான்காவதாக நாம் எப்பொழுதெல்லாம் கடினமான சூழ்நிலைகளை கடந்து வருகிறோமோ எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தோ அப்பொழுதும் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே. In all circumstances we have to be thankful to God. எல்லா விதமான சூழ்நிலைகளும் நாம் தேவனுக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். So the first one is being grateful to God during good times and success. முதலாவதாக நாம் எப்பொழுதும் வெற்றிகளும் நன்மைகளும் நடக்கும் பொழுது எப்படி தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். So the situation is everything is going your way. எல்லாமே நீங்க நினைத்த மாதிரி நடக்கிறது. It's the time of success. இது எல்லாமே வெற்றியின் நாட்களாக உங்களுக்கு இருக்கிறது. It's a time of greatness. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கிறதான நேரங்களாக இருக்கிறது. You are achieving all the goals that you have set. நீங்கள் என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இலக்கு வைத்தீர்களோ அவைகளெல்லாம் நிறைவேறுகின்றதான நேரங்கள். You are at the top of your life. உங்களுடைய வாழ்க்கையின் உச்சகட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். So how do you thank God during this time? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி தேவனை நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள்? And why do you thank God for this? எதற்காக நீங்கள் இப்படி நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும்? In James chapter 1 verse 17, it's a well known verse. யாக்கோபு 1வது அதிகாரம் 17ஆம் வசனம். Every good and perfect gift is from above, coming down from the Father of the heavenly lights, who does not change like shifting shadows. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த கிருபை வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Any good gift from the gift comes from the Lord. எந்த ஈவும் நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. We thank God because we desire certain things and he provides us. நாம் சில காரியங்களை வாஞ்சித்து விரும்புகிறோம், அவைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுக்கிறார். I'm not talking about the basic needs that we have in life. நமக்கு அடிப்படை தேவைகள் இருப்பதை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை. I'm talking about the great success that you aim for.
நீங்க எந்த காரியங்களை எந்த வெற்றிகளை உச்சிதமாக நினைத்து நீங்க எதிர்பார்க்கிறீர்களோ அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் பொழுது promotions, money, children, vehicles that you purchase, fame, all these come under this. உயர்வுகள், உங்களுக்கு பண தேவைகள் கிடைக்கும் பொழுது, உங்களுக்கு புகழ்ச்சி வரும் பொழுது, உங்களுக்கு நல்ல வாகனங்கள் கிட்டும் பொழுது, அந்த மாதிரி பெரிய நீங்க விரும்புகிற காரியங்கள் நடக்கும்போது தேவனுக்கு நன்றி சொல்லுகிறது. People around you start looking up to you. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை அப்படி மேன்மையாக தலை தூக்கி பார்க்கும் பொழுது, Hey, this person has achieved something greater than me. இந்த மனிதன் எவ்வளவு பெரிய காரியங்களை சாதித்து விட்டான் என்று சொல்லும் பொழுது நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். They ask questions. How did he get to this place? அவர்களுக்கு अनेक காரியங்கள் கேள்விகள் இருக்கும். எப்படி இந்த மனிதனை தேவன் இப்படி உயர்த்தி இருக்கிறார்? And this is one of the best opportunities for you to share gospel. இவ்விதமான நேரங்களில் தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறதுக்கான சிறந்த நேரம். The world is constantly looking for successful people. உலகம் எப்பொழுதுமே வெற்றியுள்ள மனிதர்களையே கண்ணோக்கி கொண்டிருக்கிறது. And when you have success and when you உங்களுக்கு அப்படிப்பட்ட வெற்றியான நேரங்கள் வரும் பொழுது you have to thank God for it. நீங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். When you attract people to you, மக்களை நீங்கள் கவர்ச்சித்து இழுக்கும் பொழுது you redirect that praise to God. அந்த புகழ்ச்சி எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுக்கு நேராக திருப்பி விட்டு Hallelujah. Hallelujah. When a stage is given to you, உங்களுக்கென்று ஒரு மேடை கொடுக்கப்படும் பொழுது constantly think about how you can give praise to him. எப்படியெல்லாம் நம்முடைய தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்த முடியும் என்று எண்ணமுடையவர்களாக இருங்கள். Don't be embarrassed to share the word of God and don't be embarrassed to thank God for whatever you achieved. இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு கொடுத்த காரியங்களை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு, பிறரிடத்திலே சொல்லுவதற்கு தர்ம சங்கடத்துக்குள்ளாக ஆகாதீர்கள். அதை குறித்து நீங்கள் வேதனைப்படாதீர்கள். எப்படியாகிலும் சொல்ல வேண்டும் என்று நினைங்கள். Yeah, so that's why it's given in this verse, every good and perfect gift is from above, and that's why we give thanks to God. ஆகையினால் தான் இந்த வசனத்திலே இப்படி சொல்லப்படுது, ஒவ்வொரு காரியம் நன்மையான எந்த காரியமானாலும் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. And it doesn't end there, you have to teach it to your children. அது உங்களோடு முடிகிறதில்லை. அந்த காரியங்களை குறித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும். Teach them some words like, by God's grace I was able to do this. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய கிருபையினால் தான் நான் இந்த காரியங்களை செய்து முடித்தேன் என்று சொல்லிக் கொடுங்கள். All thanks to God. எல்லா நன்றிகளும் தேவனுக்கே. All honor to him. எல்லா கனமும் அவருக்கே. In the Bible it says, the humble praise the Lord more. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவர்கள் கர்த்தரை அதிகமாக துதிப்பார்கள் என்று சொல்லி. Gratitude comes with humility. நன்றியுள்ள இருதயத்தோடு இருப்பது ஒரு தாழ்மையா இருக்கிறவர்கள் தான் சொல்லுவார்கள். Most people who are humble are very thankful if you look in real life. யாரெல்லாம் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நன்றி எறிதலான இருதயத்தோடு நடந்து கொள்கிறவர்களாகவே இருப்பார்கள். And many of us Christians, we think being humble is not good because God has asked us to be shining. அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், நம்ம எதுக்கு நன்றி சொல்ல வேண்டும், கர்த்தர் நான் நல்லா ஷைன் பண்றேனே அப்படி என்று நினைப்பீர்கள். But when we are humble and we lift him up, நாம நம்மை தாழ்த்தி தேவனை உயர்த்தும் போது, when we are victorious and we lift him up, நாம் வெற்றியுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, வெற்றி சிறக்கும் பொழுது, தேவனை நாம் உயர்த்தும் பொழுது, God automatically brings fame to us and lifts us up. ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்காக எல்லா புகழ்ச்சியையும் கீர்த்தியும் உண்டாக்குகிறார். Hallelujah. Hallelujah. When we press a spring very low, ஒரு ஸ்ப்ரிங்கை நீங்க ரொம்ப அழுத்த the more you press it harder, the higher it jumps. எவ்வளவு அதிகமாக நீங்க அதை அமுக்கி உள்ள அழுத்துறீங்களோ அது அவ்வளவுக்கு அதிகமாக அது துள்ளி வெளியே வரும் உயரமாக. If you push it lightly, it won't come up. நீங்க லேசா அமுக்குனீங்களா அது ஒண்ணும் துள்ளாது. If you push it very low, எவ்வளவு ஆழமாக கீழே தள்ளுறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அது உயர்ந்து வரும். It comes up. Hallelujah. Hallelujah. And that's how we have to humble ourselves. Automatically God will lift us up.
அப்படிதான் நாமும் கூட நம்மை தாழ்த்த 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 தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். Hallelujah. அல்லேலூயா. You know, we have a lot of prideful people in the world. நாம் அநேக பெருமை உள்ளவர்களை நாம் பார்க்கிறோம். At times we have been prideful when we succeed in life. நாமும் கூட அநேக நேரங்களிலே நாம் வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் காரியங்களை நாம் சாத்தியமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது பெருமை வந்துவிடும். Sometimes we go and stand that stage, we want to have that fame, we want to have that reverence. சில நேரத்திலே மேடைகளிலே வந்து நின்று இந்த புகழ்ச்சியை தான் நான் விரும்பினேன், இது எனக்கு வந்து விட்டது என்கின்ற மமப்பிலே சில நேரத்திலே காணப்பட்டு விடுவோம். But then in the Bible it says, Proverbs 16:18, pride goeth before destruction and a haughty spirit before a fall. ஆனா நீதிமொழிகள் 16:18 சொல்லி இருக்கிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. So do not be prideful when you have success in life. எனவே மனமேட்டிமையாக கர்த்தர் இருக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் வெற்றிகளையும் சாதனைகளையும் கொடுக்கும் பொழுது. Hallelujah. அல்லேலூயா. We learn from Mary, mother of Jesus, when she visits Elizabeth. மரியாள், இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாள் அவர்கள் எலிசபெத்தை போய் சந்தித்த பொழுது A thankful praise is given by a humble servant, she says. Thankful praise. அவள் வந்து ஒரு நன்றியுள்ள ஒரு துதியை ஒரு தேவனுடைய ஊழியக்காரியை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள். In Luke chapter 1:46 to 55, I want someone to read it. லூக்கா 1:46 வாசியுங்கள்மா. 46 இருந்து 55 வரைக்கும். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் நாவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகன்று உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். So here it's given in verse number 48. 48வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. For he has been mindful of the humble state of his servant. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். She could have been very prideful during this time. அவள் மிகவும் பெருமையாக இருந்திருக்க முடிந்திருக்கும். She bore Jesus. அவள் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வயிற்றிலே சுமந்தவள் அல்லவா? How great is that? அது எத்தனை பெரிய காரியம். But she used that to give praise to God. ஆனால் அவள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காரியத்தை தேவனை மகிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்தினார். Hallelujah. Hallelujah. We have to learn from Mary. மரியாள் அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். During success always give thanks to Lord. நமக்கு வெற்றிகள் வரும்பொழுது நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Second one, இரண்டாவதாக being grateful to God during regular days. எல்லா நாட்களிலுமே நாம் தேவனிடத்திலே நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். The situation right now is nothing great is happening, but you are not suffering. சில நேரத்தில் எல்லா காரியங்களும் மாமூலாக நடக்கிறது போல சாதாரணமாக நடந்து கொண்டே இருக்கும். பெரிய விஷயமும் நடக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டங்களும் வரதில்லை, ஏதோ வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கேன்ற பொழுதும் நீங்க நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So how do you praise God during this time? இந்த மாதிரி நேரங்களிலே நீங்கள் எப்படி அவருக்கு நன்றி சொல்லலாம்? When there is a reason to praise, we praise him. ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது முக்கியமாக என்று சொல்லும் பொழுது அவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். So you have to find a reason from the Bible to praise him. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் எப்படி சாதாரணமான காரியங்களுக்கு கூட நன்றி சொல்ல வேண்டும் என்று கண்டுபிடிப்போம். In this verse, Psalm 103, 2 to 4, we include this verse in every prayer that we do. சங்கீதம் 103 2 3 வசனங்களிலே அதை காண்கிறோம். அவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபங்களை செய்து முடிக்கும் பொழுதும் அந்த வசனங்களை நம்முடைய வாயினாலே உச்சரித்து சொல்கிறோம். Praise the Lord, my soul, and forget not all his benefits, who forgives all your sins and heals all your diseases,
who redeems your life from the pit and crowns you with love and compassion. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். So there is a reason always to praise God. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பதற்கு எப்பொழுதுமே நமக்கு காரணங்கள் உண்டு. The first and foremost thing is praise him for the salvation. முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரிக்க வேண்டும் அல்லவா? Second, for the health and life he has given us. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்துக்காகவும் உயிர் ஜீவனுக்காகவும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். In this verse it clearly gives who forgives all your sins. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தவருக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். The second talks about health. He heals all your diseases. நம்முடைய எல்லா நோய்களையும் சுகமாக்கினபடியால் அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். And the third one it says crowns you with love and compassion. அவர் நமக்கு அன்பையும் ஒரு மனதுருக்கத்தையும் கொடுக்கிறபடியால் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். So your basic needs are met already. அடிப்படை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு விட்டது. எனவே நாம் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். In this situation there is nothing special that you want to thank. இந்த மாதிரி காரியங்களை ஏதோ சிறந்தது ஒன்றுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதாக இல்லை. But you already are given basic needs that you can always praise him for. எல்லா அடிப்படை தேவைகளையும் கர்த்தர் உங்களுக்கு சந்தித்துக் கொண்டே இருக்கிறபடினால நீங்கள் அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். So salvation, health and life, love and compassion, food, shelter and sleep, good sleep. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்புக்காக, கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்ததற்காக, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்திற்காக, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உணவுக்காக, நல்ல தூக்கத்திற்காகவும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. So many people fall into in this situation and they start comparing other people to themselves. அநேக நேரங்களிலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே தடுமாறும் பொழுது பிறரோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்கிற பழக்கம் உண்டு. When everything is going normally in your life and you're not achieving big things, எல்லாமே சாதாரணமாக நடப்பது போல நடந்து கொண்டே இருக்கும் பொழுது, பெரிய காரியங்களை நீங்கள் சாதியாமல் இருக்கும் பொழுது, when you're not content with what you have and constantly desire, ஏற்கனவே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை நீங்கள் நன்றி சொல்லாமல் இருக்கும் பொழுது, இன்னும் பெரிய காரியங்களையே எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, you start comparing yourself with the rest of the world. நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா மற்றவங்களோடு உங்களை ஒப்பிட ஆரம்பித்து விடுவீர்கள். You start going into your social media these days. இந்த நாட்கள் எல்லாம் எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவையே பயன்படுத்துறோம். We start using the reels. இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா? It's not wrong to watch these reels, but the thing is when you take into account, okay, that person has more than me, maybe I should also want that. இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அது தப்புன்னு சொல்ல வரல, ஆனா அதை பார்க்கும்போது அவன் பாரு எத்தனை காரியத்தை சாதிச்சிருக்கான், எனக்கு இது இல்லையே. You start comparing the things which you don't have. உங்களுக்கு இல்லாத ஒரு காரியத்தை பிறனிடத்திலே பார்த்து அவனோடு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். Instead of thinking what he doesn't have, அவங்கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை நினைக்கிறதுக்கு பதிலாக sometimes you start comparing the things which you don't have. உங்களிடத்துல இல்லாத காரியத்தை வச்சு அவனோடு ஒப்பிட்டு பார்த்து நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. And this is the time when you have to constantly think about, is he saved? அப்பொழுதுதான் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், அவன் எவ்வளவு சாதித்தார்கள், இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். People with a lot of money, they cannot sleep well. எவ்வளவோ பணத்தை கையில் வைத்திருக்கணும், நிம்மதியா தூங்காம இருக்காங்கம்மா. They are constantly thinking about, am I going to lose this money? நான் வச்சிருக்கிற பணத்தை இழந்துருவனோ அப்படின்ற எண்ணத்திலேயே தூங்காம இருக்காங்க. Sometimes it's better to not have. சில நேரத்துல அந்த பணங்கள் நம்ம கையில இல்லாம இருக்கிறதுக்காகவே நன்றி சொல்ல வேண்டும். But God also wants to bless Christians. ஆண்டவர் கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். Because when money is with the hands of Christians, கிறிஸ்தவர்களுடைய கைகளிலே பணங்கள் வரும்பொழுது we do good things. நாம் நன்மையான காரியங்களை செய்கிறதுக்கு வருவோம். So don't start comparing yourself with someone and ask God. ஆகையினாலே
இவனுக்கு இப்படி இருக்கு அவளுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிறரோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவரிடத்தில் கேட்டே கொண்டு இருக்காதீர்கள். Directly ask him. தேவனை மாத்திரம் பார்த்து உங்களுடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் You கேளுங்க. ask him, I want this Lord to achieve a lot of things. ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வேண்டும், இன்னும் நாம் அநேக காரியங்களை சாதிப்பதற்கு உமக்காக செய்வதற்கு எனக்கு இவைகளை கொடுங்கன்னு கேட்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா. And during this time, you have to be very grateful to God for all these basic needs that He's already given to you. இப்படிப்பட்ட நேரங்களிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா அடிப்படை தேவைகளை சந்திக்கப்படுவதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். The third one, மூன்றாவதாக being grateful for kindness and help. நமக்கு இருக்கிறதான அன்புக்காகவும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறதான உதவிகளுக்காகவும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். So in this situation, you are at the receiving end of kindness or help in life. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இந்த காரியத்திலே பிறரிடத்திலிருந்து நமக்கு உதவி வர்றது பாருங்க, நமக்கு அன்பு கிடைக்குது பாருங்க, அதுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். In Ruth chapter 2 verses 10 to 12. ரூத் 2வது அதிகாரம் 10ஆம் வசனம். 10-12. ரூத் 10 முதல் 2வது அதிகாரம் 10 முதல் 12. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. So here Ruth bows down with her face to the ground. இங்கே ரூத் அவள் முகங்குப்புற விழுந்து நன்றி உள்ளவளாக இருந்தாள். She asked him, why have I found such favor in your eyes that you notice me, a foreigner? அவ சொல்றா, நான் ஒரு புறதேசத்தாள், அந்நிய தேசத்தாளாய் இருக்கிற நீர் என்னை விசாரிக்கும்படி எதனாலே எனக்கு இந்த உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது. She was given kindness from Boaz. அவளுக்கு தேவன் அன்பு அவளுக்கு கிடைத்தது. It's a very beautiful example of exchange of humble and thankfulness. ஒரு தாழ்மைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கும் கர்த்தர் கொடுக்கிற உபகாரம் தான் இந்த தயைகள். It's between two people, not between the person and God. இது ஒரு மனிதனுக்கும் கர்த்தருக்கும் உள்ளதல்ல, இரண்டு நபர்களுக்கு, ஒரு ரெண்டு மனிதர்களுக்கு இடையே நடக்கிறதான காரியம் சம்பாஷணை. So sometimes it's good to thank people also. நாம் அநேக நேரங்களிலே மக்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We have to acknowledge the kindness that they give. நமக்கு கிடைக்கப்பட்ட நன்மைகளுக்காகவும் உதவிகளுக்காகவும் மக்களிடத்திலும் நன்றி உள்ளவர்களாக இருங்க. Because why do we have to thank people? ஏன் நாம் நன்றி சொல்ல வேண்டும் நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு? The world is full of selfishness, selfish people. உலகம் முழுவதுமே தன்னலம் உடையவர்களாகவே காணப்படுகிறார்கள், உதவி செய்யாதவர்களாக. டாடி அடிக்கடி சொல்லுவாங்க, எவன் கஷ்டப்பட்டா என்ன, எவன் எப்படி நாசமா போனா என்ன, நான் நல்லா இருக்கணும். So we have people who go to those extremes where they accumulate everything for themselves and they show zero kindness. அநேக நேரங்களிலே அநேக மக்கள் நிறைய அவங்களுக்கு நன்மை இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும், ஐஸ்வர்யங்கள் இருக்கும். ஆனா அவங்களுக்கு சற்றளவும் எள்ளளவும் கஷ்டப்படுறவங்களை குறித்த ஒரு கரிசனையே இல்லாம அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். So when out of all these people, when you find people who are kind to you, be very grateful to them. இப்படிப்பட்ட உலக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரங்களிலே உங்களுக்கென்று உதவி செய்கிற சிலர் வருகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாமா, நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? People who come spend time with you, உங்களோடு நேரம் செலவழிக்கிறவர்கள், be grateful to them. அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. If you want to be loving to someone, first is time. யாரையாவது நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய நேரத்தை. Then comes money. அதுக்கு அப்புறம் தான் பணங்க. Time is the greatest currency. அதாவது நேரம் தான் மணி. Time is money. நேரம் பணம். Hallelujah. Hallelujah. So when someone is kind to you, யாரேனும் உங்களிடத்திலே அன்பு
அன்பாக இருப்பார்களே ஆனால் go the extra mile and thank them. நீங்கள் ஒரு விசேஷித்து செய்கிறது போல நீங்கள் அவர்களிடத்திலே போய் தேங்க்யூ என்று நன்றி சொல்லுங்கள். There is another example from the Bible. இன்னொரு காரியத்தை வசனத்திலே பார்ப்போம். The 10 lepers who were cleansed by Jesus. இயேசு கிறிஸ்துவால் சுகமாக்கப்பட்ட 10 குஷ்டரோகிகள். Let's read Luke chapter 17, 11 to 19. லூக்கா 17வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்பர விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். Hallelujah. Hallelujah. So here only one leper came back to thank God. இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒரே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் திரும்பி வந்து தேவனுக்கு நன்றி, இயேசு கிறிஸ்துவிடத்திலே நன்றி சொன்னான். He is a Samaritan also. அவன் ஒரு புறஜாதியான், அவன் ஒரு சமாரிய மனிதன். So when he came, he did the same thing that Ruth did. இதே காரியத்தை தான் ரூத்தும் கூட செய்தால். அவள் ஒரு புறதேசத்தாள். So here again he fell on his feet and thanked him. இவரும் கூட, இந்த குஷ்டரோகியும் கூட இயேசுவின் பாதத்தருகே விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். So all the lepers who came and got healed by Jesus, இயேசு கிறிஸ்துவினால் சுகம் பெற்றுக்கொண்ட மீதி அனைத்து குஷ்டரோகிகளும் they received physical healing. அவர்களுக்கு சரீர பிரகாரமான சுகம் கிடைத்து விட்டது. But in the end here Jesus says, your faith has made you well. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். So he received a deeper spiritual restoration also. அவனுக்கு தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையிலும் கூட ஒரு ஆழமான ஒரு சுகத்தை, ஆரோக்கியத்தை அவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். Hallelujah. Hallelujah. So there was a need. We are talking about a situation where people are in need and they have to be thankful when those needs are met. நம்ம அநேக நேரங்களில் நமக்கு தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தரால சந்திக்கப்படும் பொழுது நாம் அவர்களுக்கு நன்றி, தேவனுக்கும் நன்றி உள்ளவர்களாக, மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். It could be because of God's kindness that people come and help you. அது தேவன் உங்கள் மேல் பாராட்டின இரக்கம், கிருபை, அன்பினாலே தான் மக்கள் உங்களிடத்திலே அன்பு செலுத்துகிறார்கள். Or you can receive those directly from God himself. ஒருவேளை மனிதர்கள் மூலமாக அல்ல, ஏதோ ஒரு அற்புதமாக பரத்திலிருந்தே உங்களுக்கு அந்த உதவி தேவனிடத்திலிருந்து நேரா வரும் பொழுதும், During these times also you have to thank God when you receive it. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. When someone shows kindness, be grateful, don't be ungrateful. I have written here because sometimes what we do is we always think in our minds about us being thankful to people. அநேக நேரங்களிலே நாம் போய் நன்றி சொல்லாமல் இருந்து விடுகிறோம். ஆனா இருதயத்தில் அந்த நன்றி இருக்கும், அதை வெளிப்படையாக அறிவிக்காமல் போய் விடுகிறோம். Some of us have this ego. சிலருக்கு அந்த சுயம் கொஞ்சம் தலை ஓங்கிரும். Someone would have helped us, but it's very hard to thank them. சிலர் உண்மையாலுமே நமக்கு உதவி செய்திருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் தாழ்மையா போய் நீங்க செய்த உதவிக்கு நன்றின்னு சொல்ல முடியல. You have to be very vocal about it. நீங்க வாய் வழியே உங்களுடைய நன்றியை, உங்களுடைய குரல் வழியே நீங்க சொல்லி காட்ட வேண்டும், சொல்ல வேண்டும். At least be vocal. நீங்கள் ஒரு வாயினால ஒரு நன்றியை சொல்லுங்களேன். You don't have to bow before them like what people did in the church நீங்க Bible. அவங்கள போய் வணங்குங்க, அவங்க கிட்ட இப்படி பணிந்து தாழ விழுங்கலாம் நான் சொல்லல. Hallelujah. Hallelujah. And finally we come to the fourth situation. கடைசியாக நான்காவது சூழ்நிலைக்கு நான் வருகிறேன். And I'm going to talk a little bit longer about this. இதை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களிடத்திலே பேச போகிறேன். So the fourth one is being grateful during hardships and suffering.
இப்பொழுது கடினமான சூழ்நிலைகள் நமக்கு வரும்பொழுது நாம் எப்படி தேவனிடத்திலே நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சற்று விரிவாகவே சொல்ல போகிறேன். So the situation right now is you are at the lowest point, not the highest, the lowest point in your life. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மிகவும் கடினமான பாதையிலே மிகவும் யாருமே எட்டி பார்க்காத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். You've lost everything in life. எல்லாவற்றையுமே நீங்கள் இழந்து போன நிலைமையிலே இருக்கிறீர்கள். Your faith is at test. உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதான நேரம் இது. Sometimes you might go to the extent where you almost lost your hope. நீங்க உங்களுடைய நம்பிக்கையை இழந்து போகிற அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். It starts making you question God. அந்த நேரத்தில் தான் ஏன் எனக்கு என்று சொல்லி தேவனிடத்திலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். There are a lot of people in the Bible வேதத்திலே அநேக மக்கள் who have been commended by God. தேவனால் புகழ்ச்சியை பெற்றவர்கள் உண்டு. 7 of them are there. 7 of them. 7 பேரை குறித்து நான் இங்கே சொல்லுகிறேன். The first one is Noah. In Genesis 7:1 it says he is righteous before God. முதலாவது நோவா, ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம். So he was righteous before God. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். The second person is Abraham in Genesis 15:6. இரண்டாவது மனிதன் யார் என்று சொன்னால் அவன் ஆபிரகாம். Credited ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனம். Here it's given credited righteous by faith. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். The third person is Job. மூன்றாவதாக யோபு. In Job 1:8 God says he is blameless and upright. யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். Hallelujah. Then Daniel, Ezekiel 14:14 it says righteous and highly esteemed. In the Bible it's given highly esteemed about Daniel. எசேக்கியேல் 14:14ஆம் வசனம். அப்பொழுது நோவா தானியேல் யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். So this is the fourth person. God is saying, commending that they are righteous. இந்த 4 மனிதர்களையும் தேவனே புகழ்ந்து மேன்மையாக பேசுகிறார். The fifth person is Moses. In Numbers 12:7-8 it says faithful in all God's house. ஐந்தாவதாக எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதாகிய என் தாசனாகிய மோசே என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். The sixth person is David. ஆறாவது மனிதன் everyone knows this. Acts 13:22 எல்லாருக்கும் சங்கீதம் தாவீதை தெரியும். Acts 13:22 it says man after God's own heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று தேவனாலே புகழப்பட்ட தாவீது. Then the seventh person is Jesus himself. ஏழாவது நபர் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. In Matthew 13:17 it says God's beloved and a perfectly righteous son. மத்தேயு 13:17 சொல்லப்படுறது, அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So about God it's given that he is the beloved perfectly righteous son. தேவன் என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய மகனை பார்த்து நீர் எனக்கு பிரியமான நேசகுமாரன் என்று சொல்லி. So we have 7 people here who God himself has commended. இங்கே 7 பேரை பார்க்கிறோம், தேவனே அவர்களை குறித்து பாராட்டி பேசி இருக்கிறார். It's a very blessed thing to be commended by God himself.
தேவனாலே புகழப்படுகிறவர்களே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். But along with being commended by God comes trials. அந்த தேவனால புகழப்பட்டு பாராட்டப்படுகிறதற்கு நமக்கு பலவிதமான சோதனைகளும் கூடயே வந்துரும். All these 7 people in the Bible, இந்த நான் கூறினதான இந்த 7 பேரும் they've been through trials and temptations and tribulations. அவர்கள் அநேக சோதனைகளையும் உபத்திரவங்களையும் அவர்கள் கடந்து வந்தார்கள். And according to me at least, Job and Jesus went through the hardest of them all. இவர்கள் எல்லாரை காட்டிலும் யோபுவும் இயேசுவும் தான் மிக மிக கடினமான சூழ்நிலையிலே காணப்பட்டார்கள். They endured physical and emotional turmoil. அதாவது சரீர பிரகாரமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் எல்லா விதமான கடினமான பயங்கரமான வேதனையான சூழ்நிலைகளிலே அவர்கள் கடந்து வர வேண்டியது இருந்தது. Imagine losing all your children. எல்லா பிள்ளைகளையும் பறிகொடுப்பது என்றால் அதை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. Your cattle dies, your livestock dies, all that is fine. உங்களுடைய கால்நடைகள் எல்லாம் மரித்து விடுகிறது, எப்படி இருக்கும்? Your business goes to nothing. உங்களுடைய வியாபாரமும் ஒன்றுமில்லாமல் போய் விடுகிறது, எப்படி இருக்கும்? Your health is lost. உங்களுடைய ஆரோக்கியமும் போய்விட்டது. All that is fine. Losing your business, losing your money, losing your health is fine. But losing your children, உங்களுடைய பணம் போனா சரி, உங்களுடைய வியாபாரம் போனா சரி, உங்களுடைய பொருள் போனா சரி, ஆனா உங்களுடைய பிள்ளைகள் போனால், பிள்ளைகள் செத்து போனா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. it's very hard to bring them back. There's only a few miracles that has happened in the Bible where people have come from the dead. பிள்ளைகளை உயிரோட திரும்ப வர முடியாத அளவுக்கு அது போய்விடுகிறது. அது பைபிள்ல கூட ஒரு சிலர் தான் மறுபடியும் உயிரோடு எழுந்ததாக, உயிர் பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. Job's wife said, curse God and die. யோபுடைய மனைவி சொல்கிறாள், தேவனை தூஷித்து உயிரை விட்டுறோம். The suffering that he went through, அவர் பட்ட வேதனை அவ்வளவு பெரியது. imagine his wife comes and tells him curse God and die when he was at his worst. ஒரு மனைவி அவரே சாக போற நிலைமையில இருக்கும் பொழுது தேவனை நீர் தூஷித்து ஜீவனை விடும் என்று அவருடைய கடினமான சூழ்நிலையிலே சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. All this to a man who was given in the Bible, Job 1:1, it says, God states that Job is blameless and upright, who fears God and turns away from evil, and that there is none like him on earth. He has been commended by God. தேவனாலேயே புகழப்பட்ட பாராட்டப்பட்டதான மனிதனாகிய யோபு, அது யோபு 1:1 சொல்லப்பட்டிருக்கு. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். Someone who was righteous, நல்ல சன்மார்க்கமான வாழ்க்கையுள்ள நல்ல மனிதன். not even a single person like him on earth. உலகத்திலே யோபுவை போல ஒரு மனிதன் இருந்திருக்க முடியாது என்று நினைக்கிறேன். And he has gone through these trials. இந்த நல்ல மனிதன் எவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக தாழ்த்தப்படுகிறான். So here we see in Job 1:20 to 22. யோபு 1வது அதிகாரம் 20ஆம் வசனம். So when he went through the pain, he said, it's given here, then Job arose, tore his robe and shaved his head, and he fell to the ground and worshipped, and he said, naked I came from my mother's womb, and naked shall I return there. The Lord gave, and the Lord has taken away. Blessed be the name of the Lord. In all this, Job did not sin nor charge God with wrong. யோபு 1வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலே யோபு இப்படியாக சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். Hallelujah. Hallelujah. The most difficult times tests you. ரொம்ப அதிக கஷ்டமான நேரங்கள், பிரச்சனையான நேரங்களிலே இப்படி அவர் பேசுகிறார். You will be tested like this. உங்களுக்கும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார். That is the sacrifice that we have to endure if you want God to commend you as righteous. தேவன் உங்களை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியத்தினோடே கடந்து வர தேவன் உங்களை அனுமதிப்பார்.
Don't give up easily during this time. இந்த நேரத்திலே நீங்கள் அப்படியே விட்டு விடாதீர்கள். This is the time when your faith is being tested. இந்த மாதிரி நேரங்களில் தான் உங்களுடைய உண்மையான விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. So when Job said, யோபு சொல்கிறார், the Lord gave தேவன் கொடுத்தார், and the Lord has taken away, தேவன் எடுத்துக்கொண்டார், blessed be the name of the Lord. அவருடைய நாமத்துக்கே மகிமை We உண்டாவதாக. have to get used to saying these things. இந்த மாதிரி காரியங்களை சொல்லுகிறதுக்கு நாம் பழக்கிவித்துக் கொள்ள வேண்டும். Can we say it right now? கர்த்தர் கொடுத்தார் சொல்லாமா? எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் சொல்லுவோமா? எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கே திருப்பி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். The reason why we have to be thankful during this time is because we believe in God's plan for the future. நாம் ஏன் இந்த மாதிரி சூழ்நிலையிலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை நம்மிடத்தில் நிறைவேற்றுகிறதுக்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொண்டு போகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். We know that good times are ahead. நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வரும்பொழுது ஏதோ நன்மையான காரியம் எனக்கு நடக்க போகிறது But the என்று எதிர்பார்க்குதல் இருக்க வேண்டும். But the hardest thing is time. ஆனால் ரொம்ப கடினமான காரியம் என்னன்னா, எவ்வளவு நாள் காத்துட்டே இருக்கிறது இதுக்கு. We have to be very patient during this time and thank God. இந்த நாட்களிலே நாம் ரொம்ப பொறுமையாக இருந்து தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். You know, when we went through struggles in church, நம்முடைய சர்ச்சில் நம்முடைய சபையிலே பிரச்சனைகளை நாம் சந்தித்து கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது, our whole family went through very difficult times. எங்களுடைய முழு குடும்பமும் ரொம்ப கஷ்டமான நேரத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வர நேர்ந்தது. There was a time I was playing drums on the stage for practice. அந்த நாட்களிலே ஸ்டேஜ்ல அந்த சர்ச்சில் உட்கார்ந்து நான் வந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணி பிராக்டிஸ் பண்ணி கொண்டே I இருப்பேன். still remember I was a little boy. I still remember சின்ன that. பையனா தான் நான் அப்போ இருந்தேன் அந்த நாட்களிலே. So some of the believers who were against, they came on top of the stage. சில விசுவாசிகள் அவர்கள் நேரடியாக மேடைக்கு வந்து விட்டார்கள். They wanted me to get down from the stage. நீ மேடையிலிருந்து இறங்கு அப்படி சொல்லி என்னை சொன்னார்கள். They started moving the drum kits. அந்த ட்ரம்ஸ் எல்லாத்தையும் அங்கிருந்து தூக்கிட்டு ஓடுனாங்க. They didn't want me to be on stage. அவங்க வந்து நான் மேடையில கூட இருக்க கூடாதுன்னு விரும்பி அதை எடுத்து செய்தாங்க. They said, you're not an idol to be worshipped on stage. நீ ஒரு மேடையில உட்கார்ந்துருக்கிற ஒரு விக்கிரகம் இல்ல, நான் உன்னை வணங்குறதுக்கு அப்படிலாம் சொன்னாங்க. I was very passionate at that time. அந்த நேரத்துல நான் ரொம்ப அப்படியே கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. But I said one thing I still remember. I told them, even if you take the drum kit, I'll still clap and praise the Lord. நீங்க இந்த ட்ரம்ஸை என்கிட்ட இருந்து பிடுங்கி அங்கிருந்து தூக்கிட்டு போனாலும் கூட நான் என்னுடைய தேவனை நான் துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னேன் அவர்களிடத்தில். Hallelujah. Hallelujah. Dad came running in during that time. அந்த நேரத்துல தான் எங்க அப்பா அப்படியே உள்ள வந்தாங்க. He said, my sweat and blood is in this building. என்னுடைய ரத்தமும் வேர்வையும் இந்த கட்டிடத்தில் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். But then you should know, they took one drum kit away from us, from me. என்கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து அவங்க வந்து ஒரு அந்த ட்ரம் செட்டை அப்படியே தூக்கிட்டு ஓடுனாங்க. I went through very difficult times in my life. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த காரியத்தினாலே பெரிய ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக மனவேதனைக்குள்ளாக ஆனேன். We were not able to pay the house rent. எங்களுக்கு வீட்டு வாடகை கொடுப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. We were not able to have proper food like we did before. நல்ல சாப்பிடுற மாதிரி அந்த நாட்டிலே எங்களுக்கு சாப்பிட முடியாமலும் இருந்தது. I had to go to Bangalore and establish myself there. நான் உடனே பெங்களூருக்கு போய் எப்படியாகிலும் என்ன நான் ஸ்திரப்படுத்திக் கொள்ளணும் இந்த சூழ்நிலையில நான் அங்க போனேன். And there was a time of preparation where I went, I was with the church and I helped them with worship and I started leading worship. அங்கே தேவன் என்னை கொண்டு போனதற்கும் ஸ்திரப்படுத்திக் கொள்ளிருக்கும் சில காரியங்களை கற்றுக்கொள்ளிருக்கும் தேவன் என்னை அங்கே உள்ள சபையிலே என்னை பயன்படுத்தி அந்த சபையிலே என்னை ஐக்கியப்படுத்தினார். Then it all came together, God's plan. You see, I came back from Bangalore. நான் அந்த பெங்களூருக்கு போனதுனால நான் அங்கிருந்து திரும்ப வரும்பொழுது It took 10 years, I think close to 10 years for us to start an academy right now. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அப்படி இருக்க வேண்டியது இருந்தது ஒரு டாசெட் என்கின்றதான ஒரு மியூசிக் அகாடமி ஆரம்பிப்பதற்கு. So they took one drum kit away. We have 7 drum kits right now at Tasset. எங்க கிட்ட இருந்து ஒரு ட்ரம் கிட்ட அவங்க தூக்கிட்டு போனாங்க. ஆனா இப்பொழுது டாசெட்ல 7 ட்ரம் கிட்ஸ் இருக்குது எங்களிடத்துல. I'm not just talking about the music that we play right now.
நாங்க மாத்திரம் வாசிக்கிற இந்த மியூசிக்கை பத்தி நான் உங்ககிட்ட பேசல. We are able to train 230 students. 230 பிள்ளைகளை அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு அந்த கிருபையை கட்டளையிட்டு இருக்கிறார். All thanks to God. Hallelujah. எல்லாமே தேவனுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். God's always faithful. தேவன் எப்பொழுதுமே நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். We have to be humble and thank him. தேவன் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே அவருக்கு நாம் தாழ்மையோடு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். And the last one here is Jesus. கடைசியான அந்த 7 நபர்களிலே இயேசு கிறிஸ்து வருகிறார். Even Job, he was confused at sometimes. He questioned God's wisdom. யோபுவும் கூட தேவனுடைய ஞானத்தை அவர் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் But Jesus never did any இயேசு sin. கிறிஸ்து ஒன்றுமே அப்படி He didn't சொல்லவே even இல்லை. think anything wrong. அவள் ஒன்றுமே மனதில் கூட தேவனுக்கு விரோதமாக நினைக்க கூட இல்லை. He was very pure. அவர் சுத்தமுள்ளவராக இருந்தார். So Jesus during the Last Supper, கடைசி அந்த ராப்போஜனத்திலே இயேசு சொன்னார், there is a time he gave thanks. அந்த நேரத்திலும் அவர் ஸ்தோத்தரித்தார். In Luke chapter 22, 19 to 20, லூக்கா 22வது அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்திலே it says he gave thanks for the bread and wine symbolizing his body and blood. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். It was one of the most difficult times because he knows that he is going to be crucified. இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் கஷ்டமான நேரம். ஏனென்று சொன்னால் அவர் துரிதமாக அவர் சிலுவையிலே அறையப்பட போகிறார். And he's still standing there and thanking God. ஆனாலும் அந்த நேரத்திலே இருந்து அவர் தேவனிடத்திலே ஸ்தோத்திரித்து நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். What we learn from here is Jesus teaches that thanking God during difficult times is not ignoring the struggle. அவர் அந்த சூழ்நிலையிலே அவர் தேவனை துதித்து நன்றி சொல்லுகிறது அவர் தன்னுடைய சிலுவை மரணத்தை பொருட்படுத்தவே இல்லை என்பதாக அல்ல. It's acknowledging God's presence and his plan. தேவ பிரசன்னத்தையும் தேவன் தன்னோடு கூட இருக்கிறதையும் உணர்ந்து கொள்ளுகிறதான நேரமாக அவர் பயன்படுத்தினார். During a difficult times he was thankful. கடினமான நேரத்திலும் கூட இயேசு கிறிஸ்து தேவனுக்கு நன்றி உள்ளவராக ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டிருந்தார். Even in another parable where Jesus he feeds the multitudes, அவர் திரளான ஜனங்களை அவர் போஷித்த பொழுதும் கூட he takes the 2 fish and the 5 loaves. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர்கள் எடுத்த பொழுது அவர் கையில் எடுத்த பொழுது he lifts it up and gives thanks to him. உயர்த்தி தேவனிடத்திலே வானத்தை அண்ணாந்து பார்த்து and he thanked God. தேவனுக்கு தான் முதலாவது நன்றி சொல்லுகிறார். Not after the miracle. அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் ஸ்தோத்திரிக்கல. There was a need and he already thanked God. அங்க ஒரு பெரிய தேவை இருக்கிறது. ஏற்கனவே அவர் என்ன பண்ணி விட்டார்? தேவனை ஸ்தோத்திரித்து விட்டார், நன்றி சொல்லி விட்டார். I like dad when he says something like, we are going to go to the church, so let's be thankful. நான் சில நேரத்தில் யோசிப்போம், நம்ம போய் சர்ச்சில் போய் நன்றி சொல்லுவோம்னு. No. I said, dad sometimes says, we will go to the church, so let's be thankful. நாம சர்ச்சுக்கு போறோம்ல, அதுக்காக நாம நன்றி சொல்லணும்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. Not after we went in. நாம போனதுக்கு அப்புறம்னு சொல்லல. During the difficult times we have to thank him. கஷ்டமான நேரத்துல கூட ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். Thank him for the miracles that he is going to perform later in life. நமக்காக செய்ய போகிற அனுதினமும் செய்ய போகிற அற்புதங்களுக்காக இப்பொழுதே நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். Start thanking him for the health that he is going to give you in the future also. தேவன் நமக்கு செய்ய போகிற எல்லா உதவிகள் நன்மைகளுக்காக இப்பொழுதிருந்தே அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்து விடுவோம். Because with faith and belief that God will perform these miracles in the future. விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் தேவன் பெரிய அற்புதங்களை நமக்கு இன்னும் செய்ய போகிறார். So I like to conclude with these 4 situations: good times and success. Thankful during good times and success. நமக்கு வெற்றியும் நன்மையான காரியங்கள் நடக்கும் பொழுது தேவனிடத்திலே நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பது. Second, what we learned is being grateful to God during regular days. சாதாரணமாக எல்லா காரியங்களும் எப்போதும் போல நடக்கும் பொழுதும் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பது. The fourth one is being grateful for kindness and help when we receive it. மற்றவர்களிடத்திலிருந்து நமக்கு உதவியும்
நன்மைகளும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நன்றியுள்ளவர்களாக ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பது. And the fourth one is the hardest, during hardships and suffering. நான்காவதான நேரம் நமக்கு கடினமான கஷ்டமான இக்கட்டான நேரங்களிலே தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்பது. With one last verse I'd like to conclude my sermon. இந்த பிரசங்கத்தை ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 Thessalonians 5:16 to 18. 1 தெசலோனிக்கேயர் 5:16-17 வசனம். Rejoice always, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், pray continually, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், and give thanks in எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். all circumstances. அப்படி செய்வதே கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. I don't know which situation you are in right now, நீங்க இப்பொழுது எந்த சூழ்நிலை இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. but we saw each and every example where in every other situation people were thankful to God. நாம இங்க பார்த்த எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தார்கள். If you have good times and success, give thanks to him. உங்களுக்கு நல்ல நன்மையான வெற்றியான நல்ல மேன்மையான நேரங்கள் வரும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். When nothing is happening, stop comparing and directly give thanks to him. ஒன்னும் நடக்காம இருக்கும் பொழுதும் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கறதை விட்டுட்டு தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்தரித்துக்கிட்டே இருங்க. When you receive from people kindness, மக்களிடத்திலிருந்து நன்மையும் ஆசீர்வாதங்களையும் உதவிகளையும் பெற்றுக்கொள்ளும் பொழுதும் தேவனுக்கு நன்றி சொல்லி அவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். And during the most difficult times and suffering, கடினமான நேரங்களும் கஷ்டப்படுகிறதான நேரங்களிலும் when everyone else fails, as Christians we still have to thank God. பாடுபடும் பொழுதும் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே நாம் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே ஸ்தோத்திரிக்க வேண்டும். If you are willing to do all this, நீங்க இது எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுங்க. God will commend you. தேவன் உங்களை பாராட்டுவார். Hallelujah. I want everyone to have in JJ Church to have a heart of gratitude. ஜேஜே சபையில் உள்ள எல்லாருமே இப்படிப்பட்ட நன்றி உள்ளவர்களாக எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். All glory and honor to him. தேவனுக்கே எல்லா மகிமையும் கனமும் உரித்தாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி யாவரும் எழும்பி நின்று ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவர் மகா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்டியன் தான் வாசிக்கணும். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. என்ன நடந்தாலும் இதுவரைக்கும் என்னென்னவோ நடந்தது, எப்பவும் நன்றி சொல்லி சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஹார்ட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மை கொண்டு பலத்த பெரிய காரியங்களை இயேசு செய்ய போகிறார். உன்னை கொண்டு செய்ய போகிறார், உங்களை கொண்டு செய்ய போகிறார், உங்களுடைய குடும்பத்தை கொண்டு செய்ய போகிறார், உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு செய்ய போகிறார். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடத்த வல்லவர். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் நன்றி. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா